Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். ஹோப்ஃபுல்லி பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். அண்ட் எஸ், ட்விட்டர்ல ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்தை பார்த்த வீடியோ பண்ணாமல் எல்லாம் இருக்க முடியல. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். ப்ரோ இன்ஸ்டால ஸ்டோரிஸ்லாம் பார்த்து ப்ரோ எங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கெல்லாம் ஸ்டோரிஸ் போடுறீங்க, வீடியோ பண்ணல விளாக் பண்ணலன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா ஃபேமிலியோட டிராவல் பண்றதால என்னால விளாக் எதுவும் எடுக்க முடியல அப்படி கேமரா வச்சுட்டு. அண்ட் இந்த வருஷம் பத்தி நான் சொல்லணும்னா ஜான் எண்ட் ஆக போகுது. இட்ஸ் நாட் லைக் த பெஸ்ட் இயர் ஃபார் மீ சோ ஃபார். நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் லைஃப்ல. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயத்தை நோக்கி ஃபோக்கஸ் ஒன்று வச்சு போயிட்டு இருக்கேன். அதுவும் பாத்தீங்கன்னா சைட்ல போகுது. அண்ட் ப்ரோ டிராவல் விட்டுட்டீங்களா, பைக் வ்ளாக்ஸ் விட்டுட்டீங்க அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ கூட எல்லா ரிவ்யூஸ் நான் போட்டுட்டு தான் இருக்கேன், எல்லா மூவி அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அண்ட் டிராவலும் பாத்தீங்கன்னா நம்ம கூட போறது இல்லை, பைக் வ்ளாக்ஸும் கண்டினியூ ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரும். இல்ல நான் மிஷன் கிடையாது, நானும் மனுஷன் தானே. சரி ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்கு போயிடலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொல்ற ஒரு விஷயம், தளபதி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரிய அவங்க டேடி தான். ஸோ அவங்க அப்பா தான் பாத்தீங்கன்னா அமைதியாவே இருக்க மாட்டாரு, ஏதோ ஒன்று அரசியல்னு சொல்லிட்டு பேசி விட்டுறாரு, அதை பண்றாரு இது பண்றாரு, அப்பா எனக்கு சண்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் அப்பா மகன், ஸோ அவங்களுக்குள்ள 1000 இருக்கலாம். ஸோ நம்ம அது பெருசா பேசிக்கூடாது. சரி, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்விட்டர் மேபி நீங்க வச்சிருந்தீங்கன்னா சும்மா ஓபன் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு ஆடியோ லான்ச், அது இப்ப நடந்ததா எப்ப நடந்ததுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ரீசெண்டா நடந்ததுதான் நிறைய பேர் கிளைம் பண்றாங்க. சில ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ் இவங்க இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிட்டு பர்சனலா ஹேட்ன்றது பண்ணிட்டு இருக்காங்க. இது ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒருத்தர் காக்கா கழுகு ஸ்டோரியை முடிச்சு விட்டுடலாம்னு சொல்லிட்டு பேசினாரு. பட் அதையும் தாண்டி நாங்க இப்படிதாண்டா வன்மத்தை தூண்டுவோம்னு சொல்லிட்டு அவங்களும் சில பேரும் பாத்தீங்கன்னா இதை ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, எஸ்எஸ்சி அவர்கள் ரீசெண்டா ஏதோ ஒரு விழா, அது ஒரு மூவியோ லான்ச்சோ ஆடியோ லான்ச்சோ பிரஸ் மீட்டோ என்னவோ, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு படத்தை பத்தி அவர் பேசிட்டு இருக்காரு. பட் எல்லாருமே என்னன்னு டைட்டில் போட்டிருக்காங்கன்னா, எஸ்எஸ்சி அட்டாக்ஸ் லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் அவர்களை டைரக்டாவே அவர் தாக்கியிருக்காரு, அவரோட பையனோட படம் கூட இல்லாம நேரடியா பாத்தீங்கன்னா அவர் தாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ட்விட்டர்ல இருக்கிற ட்ராக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் புரியல என்ன அப்படி பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நான் அந்த டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி நான் பாராட்டலான்னு ஃபோன் பண்ணேன். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற லெவல்ல இருக்கு சார், உங்ககிட்ட தான் கத்துக்கணும் சார், டைரக்ஷன் வேற லெவல்ல பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. செகண்ட் ஆஃப் பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த டைரக்டர் கிட்ட. சார் செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் மாதிரி இல்ல சார், கொஞ்சம் சுமாரா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லும் போது அவரு சார் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன், போனை கட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எனக்கு போனே பண்ணல. செகண்ட் ஹாஃப்ல இந்த மதத்துல அப்பா பையனை கொலை பண்ற மாதிரி, பையன் அப்பாவை கொலை பண்ற மாதிரி அதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவார். ஆனா அந்த வீடியோல எஸ்எஸ்சி அவர்கள் எந்த இடத்துலயுமே லியோ படத்தை பத்தி தான் அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணல. ஆனா எஸ்எஸ்சி பேசியிருக்காரு. எஸ்எஸ்சி யாரு? தளபதி அவர்களோட அப்பா. அப்போ கண்டிப்பா இது ரிலேட் பண்ணும்போது ரீசெண்டா அந்த படம் நான் பார்த்தேன், டைரக்டருக்கு ஃபோன் பண்ணனா என்ன பண்ணாங்க, லியோக்கு போயிட்டாங்க. ஸோ லியோ படத்தை அவங்க அப்பாவே கலாச்சிட்டாரு, லியோ படத்தை எஸ்எஸ்சி பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மீம்ஸ், ஏகப்பட்ட ட்ரோல்ஸ். எனக்கு ஒரு புரியாத விஷயம் என்னன்னா, அந்த ஒரு வீடியோ கிளிப்பிங்ல அவரு லியோ என் மகன் நடிச்ச படம் லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வார்த்தைகளுமே யூஸ் பண்ணல. இன்கேஸ் அவர் லோகேஷ் அப்படின்னு சொல்லியிருந்தா எஸ் ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா ஏதோ மனசுல பட்டது சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு போகலாம். ஆனால் அந்த இடத்துல அவர் எதுவுமே சொல்லாதப்போ சில ஃபேன் பேஜஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு காரணமா வச்சு, இது ஒரு பாயிண்டா, வேலிட் பாயிண்டா எடுத்து அவங்க பாத்தீங்கன்னா ப்ரமோஷன் பண்றாங்க அந்த வீடியோக்கு. ஓகேங்களா, ஒரு வன்மத்தை கக்கலாம், ஆனா ஒரு மனுஷன் அந்த வன்மமே வேணான்னு சொல்ற சில ஃபேன்ஸும் பாத்தீங்கன்னா இதை பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது என்னன்னா, எஸ்எஸ்சி அவர்கள் உண்மையாவே லியோ படத்தை பத்தி பேசியிருந்தா கண்டிப்பா அது கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா அவரோட பையன் நடிச்ச படம் எதுக்கு ஒரு பர்சனல் ஹிட்னு எனக்கு தெரியல. நான் அந்த வீடியோ பாக்குறப்போ எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது என்னன்னா, கண்டிப்பா எஸ்எஸ்சி அவர்கள் லியோ படத்தை பத்தி பேசல, லோகேஷ் அவர்களை பத்தி பேசல, வேற ஏதோ ஒரு படத்தை பத்தி பேசியிருக்காரு, வேற ஏதோ ஒரு டைரக்டரை பத்தி பேசியிருக்காரு. இத சிங்க் பண்றதுக்கான ஒரு கேவலமான வேலையை ஏதோ ஒரு டீம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. எத்தனை பேர் அந்த ட்விட்டர்ல வந்த வீடியோ பாத்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்கேஸ் என்ன ப்ரோடி சொல்ல வர, என்ன ட்விட்டர் வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்விட்டர் ஓபன் பண்ணிட்டு நீங்களே பாருங்க, உங்களுக்கு அது புரியும். எனக்கு பார்த்த உடனே சரி ஓகே இது நம்ம நாளைக்கு உட்காந்து பொறுமையா பேசுவோம் அப்படின்னு தோணுச்சு. பட் இன்னைக்கே பேசி விட்டுடலாம், எனக்கு மனசுல படுறத அப்படியே டைரக்டா பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் மெயினா இந்த வீடியோன்றதை நான் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. இட்ஸ் நத்திங் அஃபென்ஸ். இன்கேஸ் அவர் உண்மையாவே லோகேஷ் அவர்கள் சொல்லியிருந்தா, இல்ல லியோ படத்துக்கு சொல்லியிருந்தா, எதனால சொல்லியிருக்காரு, ஏன் சொல்லியிருக்காருன்னு தெரியல. அதுக்கான விளக்கமும் வருமானம் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது வேற ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி அவர் ஷேர் பண்ணதாதான் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது.
லெட்ஸ் சி. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். நம்ம யூடியூப்ல பார்த்தீங்கன்னா பெருசாக பண்ணிட்டு தான் இருக்கும். இத்தனை வருஷமா மூவி அப்டேட்ஸாக இருக்கட்டும், மூவி ரிவ்யூஸாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ ரீசெண்டாக உம்லிங்லா பாஸ் போயிட்டு வந்தேன் ஒரு மாதம். பைக் ரைட் கொஞ்சம் டிலே ஆகுது. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒன்றும் மிஷன் கிடையாது, எனக்கு ஒரு 10 பேர் டீம் கிடையாது. எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆர்கனைசிங்கு, பிளானிங்கு, எடிட்டிங் எல்லாம் நான் தான் பார்க்குறேன். அதை தாண்டி ஃபேமிலி இஷ்யூஸ் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு போயிட்டு இருக்கு இந்த வருஷம். இந்த லாஸ்ட் 5 இயர்ஸை தாண்டி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ப்ளசண்டான ஸ்டார்ட் கிடையாது. பட் தட்ஸ் ஓகே, ஃபைன். ஐ எம் ஸ்டில் குட், ஐ எம் ஸ்டில் ஹாப்பி. அட்லீஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஆடியன்ஸ் இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக போட்ட வீடியோஸில், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காக்கா கழுகு பற்றி பேசியிருந்தோம், அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணியிருந்தோம், ரொம்பவே அஃபென்ஸ் ஆகுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா வேலை வெட்டி இல்லை, அவ்வளோதான் சிம்பிள். நாளைக்கே நான் போயிட்டு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணால் கூட வேலை வெட்டி இல்லாத சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி தவறாக தான் பேசுவாங்க. சரி, ஓகே, ஃபைன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். டாடா. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.